தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தலையம் பாபு. பாண்டிச்சேரியில் டிசம்பர் 5 இன்னும் ஒரு 2 நாள்ல நடிகர் விஜய் சார்பா ரோடு ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கேட்டாங்க. எங்கன்னா கன்னிக்கோயில், பாகூர், ராஜா தேட்டர், சீனடு, சோழாமலை ஆகிய இடங்கள்ல ரோடு ஷோ நாங்கள் நடத்துறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் இன்னும் அனுமதிக்கான எந்த முடிவு எடுக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா, புஷி ஆனந்தெல்லாம் போய் முதலமைச்சர் ரங்கசாமி போய் பார்த்து பேசி எங்கள் தலைவர் ரோடு ஷோ அனுமதி கொடுங்க ஐயா அப்படின்னு போய் கேட்டு ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. திரு ரங்கசாமி என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு காலையில நம்ம பாண்டிச்சேரி டிஜிபி, ஐஜி, சீனியர் எஸ்பி இவங்கெல்லாம் கூப்பிட்டு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயண இவங்கெல்லாம் கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆலோசனை விட்டு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, கரூர் சம்பவத்தில் 40 பேர் செத்துட்டாங்க, அது சும்மா வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. ரெண்டாவது பாண்டிச்சேரி சின்ன ஊரு, நீங்க வந்தீங்கன்னா 4 பக்கத்துல ரசிகர்லாம் உள்ள வந்துருவாங்க, கூட்டு நெரிசல் அதிகமாயிடும், இங்க இடம் வசதி கிடையாது, போலீஸ் பாதுகாப்புங்கிறது போதுமான போலீஸும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல கிடையாது, அதனால யோசனை பண்ணி நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. எதுக்காகனா நடிகர் விஜயினுடைய ரோடு ஷோவுக்கு பாண்டிச்சேரி நடத்துவதற்காக அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுகிறாங்க. முதல் முக்கியமா அவங்க சொல்ற காரணம், இட வசதி எங்க கிட்ட இல்ல, கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பு எங்க கிட்ட, போலீஸார் எங்க கிட்ட இல்ல, ஏதாவது பிரச்சனை ஆச்சு எங்களுக்கு சிக்கலா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இன்றைய நிலவரப்படி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜயினுடைய ரோடு ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கிற ரோடு ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்கின்ற தகவல் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலையும் அவர்களுக்கு இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஏன்னா இன்னைக்கு அனுமதி அவங்க மறுத்திருக்கிறாங்க, இன்னும் 2 நாள்ல கூட மேலெடுத்த உத்தரவு, திடீர்னு யாரும் அமித்ஷா கூப்பிட்டு சொன்னா கூட அனுமதி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நம்ம அண்ணன் ரங்கசாமி இவங்க தான் அங்க டான். இப்ப ரங்கசாமி அண்ணன் முதலமைச்சர் இருக்கிறதுனால இப்ப விஜயை உள்ள விட்டா அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நம்ம சிக்கலா போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசனை பண்றாங்க. விஜய்னா விஜய் இல்லைங்க, விஜயினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரம் புஷியானது எப்படின்னாச்சும் நம்ம பாண்டிச்சேரியில போய் முதலமைச்சர் ஆயிடணும்பா அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி காயினா ஊத்துறாரு. ரங்கசாமி சாதனாடாங்க முதலமைச்சர் ரங்கசாமி, அவர் எத்தனை பேர்த்த பார்த்துருப்பாரு, புஷி ஆனந்த விட்டு அப்புறம் அவர் பஞ்சர் ஆக மாட்டாரா? ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு கூட இந்த அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு அனுமதி மறுத்துக்கிறாங்க சார், நாளைக்கு எந்த சூழ்நிலையும் அனுமதி கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். எதுவாக இருந்தாலும் பாண்டிச்சேரியில் நடிகர் விஜய்க்கு ரோடு ஷோவுக்கு சிக்கல், அனுமதி இல்லை. அவரை பாண்டிச்சேரியில் உள்ள விடுவதற்கு முதல்வர் ரங்கசாமிக்கு விருப்பம் இல்லை என்றே தெரிகிறது. வணக்கம்.